ஐஸ்வர்யா அவங்க மாமாவுக்கு காப்பியை கொடுத்துட்டு சொல்றாங்க, சிந்து அன்னைக்கு தெரியாம அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கினேன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாரு மாமான்னு காப்பியை கொடுத்துட்டு சொல்றாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த சிவா, இவ்வளவு பிரச்சனைக்கும் நீ தான் காரணமா? ஐஸ்வர்யா திரும்பி பாக்குறாங்க. அப்ப சிவா ஐஸ்வர்யாவ கூட்டிக்கிட்டு போறாங்க கிச்சனுக்கு. சிவா கேக்குறாங்க, அம்மா நீங்க தான் சிந்துவுக்கு தெரியாம என்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க சொன்னீங்களாமா? சிவாவோட அம்மா சொல்றாங்க, நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கவே சொல்லல. இத கேட்ட உடனே சிவா தங்கச்சிய அடிக்கிறாரு. இத பார்த்த சிவாவோட அம்மா சொல்றாங்க, அந்த சிந்து எவ்வளவு பெரிய பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கா? சிவா சொல்றாரு, அம்மா அவ பண்ண தப்புக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இந்த எல்லா விஷயத்தையும் சிந்து ஜன்னலுக்கு வெளியே இருந்துகிட்டு கேக்குறாங்க. சிவாவோட ரூமுக்கும் வந்துடுறாங்க. பெட்ரூம கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவா சொல்றாரு, ஐஸ்வர்யா உனக்கு தெரியாம டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கா. அவதான் இந்த வேலைய செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சோம் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல சிந்து? சிந்து சொல்றாங்க, சிவா ஐஸ்வர்யாவ என் தங்கச்சியா நான் பாக்குறேன். இதனாலதான் இந்த பிரச்சனைய நான் பெருசாக்க விரும்பல சிவா. அவங்களை மன்னிச்சிரு டாக்டரே. இத சிவா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாளை சந்திப்போம்.